சென்னை தாம்பரம் அருகே ஆன்லைன் ரம்மியால் ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாமல் தனது மகனை கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற தந்தையை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பெற்ற மகனை தந்தையே கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் சைத்தன்யா என்பவர் மனைவி 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் தாம்பரம் ஏர்போர்ஸில் சமையலராக பணியாற்றி வருகிறார். கடந்த 25 நாட்களுக்கு முன்னர்தான் மாடம்பாக்கம் பகுதியில் வாடகைக்கு குடியேறி உள்ளார். இவர் ஆன்லைன் ரம்மியில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் என கூறப்படுகிறது. முதலில் வெற்றி பெற்று சிறிது பணம் பார்த்த கிருஷ்ணன் தொடர்ந்து சம்பள பணத்தை வைத்து விளையாடி பணத்தை இழந்துள்ளார். அதன் பின் விட்ட பணத்தை மீண்டும் பிடித்து விடலாம் என எண்ணி கடன் வாங்கி விளையாட ஆரம்பித்துள்ளார். சிறிது பணத்தை பெற்றும் பெரும் தொகைகளை நொடியில் இழந்து வந்தார். கடன் தொகை கழுத்தை நெரிக்க மீண்டும் சூதாட்ட வெறி அவரை பிடித்து ஆட்டி உள்ளது. தனது மாமியார் தன் பெயரில் எழுதி கொடுத்த நிலத்தை விற்று அந்த பணத்தையும் ஆன்லைன் ரம்மியில் இழந்துள்ளார். மாதந்தோறும் 42,000 ரூபாய் சம்பளம் பெற்று வந்த இவர் வட்டி மட்டும் 50,000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மனம் வெறுத்து போன இவர் கடனை கட்ட முடியாமல் பெரும் மன உளைச்சலில் தவித்து வந்துள்ளார். இனி தன்னால் கடனை கட்ட முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட கிருஷ்ணன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். தனது மூத்த மகன் மீது அதிக பாசம் கொண்டதால் மகனையும் தன்னுடன் அழைத்துச் சென்று விடலாம் என முடிவெடுத்துள்ளார். முதலில் மகனை தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்த பின் சடலத்தை இறக்கி படுக்கையில் வைத்துவிட்டு வீட்டை விட்டு சென்று விட்டார். அங்கிருந்து சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்ற அவர் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அலைகள் அதிகமாக இருந்த நிலையில் மயங்கிய நிலையில் அவர் கரை ஒதுங்கி உள்ளார். ரோந்து போலீசார் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அவரது செல்போனை சரி செய்து ஆய்வு செய்த போது அதில் உறவினர்களுக்கு அவர் அனுப்பிய குறுஞ்செய்தி கிடைத்தது. அதில் தனது மனைவியை பார்த்து கொள்ளுமாறு உறவினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவர் மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிந்ததும் உடனே சேலையூர் காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைத்தனர். சேலையூர் போலீசார் கிருஷ்ணனிடம் விசாரித்த போது கடன் தொல்லையால் மகனை கொன்று தானும் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. கிருஷ்ணனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆன்லைன் ரம்மி என்னும் அரக்கன் ஒரு தந்தை தனது மகனை கொன்று தானும் தற்கொலைக்கு முயற்சிக்கும் அளவுக்கு தூண்டிவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.